தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய ஸ்பெஷல் பாட்காஸ்டில் இணைந்திருப்பது மலேசியாவிலிருந்து நம் தமிழகம் வருகை தந்திருக்கக்கூடிய மலேசியாவுடைய தேசிய ஒருமைப்பாட்டின் துணை அமைச்சர் திரு யுனேஸ்வரன் ராமராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், மலேசியாவில் நீங்கள் ஒரு தமிழர், அதுவும் நீங்கள் துணை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு உயரிய அந்தஸ்தில் இருக்கீங்க. நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா தானா, அல்லது உங்களுடைய முன்னோர்கள் யார் எப்படி மலேசியாவில் போய் செட்டில் ஆனாங்க? வணக்கம் சார். எங்களோட பூர்வீகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோடய தாத்தா வந்து தஞ்சாவூரில் தான் பிறந்து வளர்ந்தார். ஓகே. என்னோடய பாட்டி திருவண்ணாமலை. நான் மலேசியாவில் என்று 3வது தலைமுறை. ஓகே. இதுதான் நம்மளோட பூர்வீகம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா தான். ஓகே. ஸோ இது என்னோடய அப்பா அம்மா எல்லாம் மலேசியாவில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. அப்படி நம்ம அங்கே பிறந்தாலும் இருந்தாலும் நமக்கு முன்னோடி மண்ணுன்னு சொல்லுவது நம்ம தமிழ் மண்ணு தான் அப்படின்ட்டு நான் பெருமையாக சொல்லக்கூடிய இருக்கிறதுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? உங்களுக்கு என்ன தோணுது மனசில்? அதாவது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் சார். என்னவா இருந்தாலும் நம்ம இன்றைக்கி நான் ஒரு மலேசியன் அப்படின்னு சொன்னால் கூட என்னோடய தாத்தா பாட்டி அவர்களோட முன்னோர்கள் எல்லாமே இங்கேருந்து தான் பிறந்து வளர்ந்து இந்த மண்ணை சார்ந்தவர்கள். அதில் வீரமும் அன்பும் பாசமும் குறையாத நெஞ்சங்களாக தான் நாங்களும் இருக்கிறோம். அந்த உணர்வு எப்பொழுதும் நம்மளை இழுத்து கட்டி கொண்டு தான் இருக்கிறது. நான் அந்த உணர்வு எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒரு சாதாரண சிட்டிசனாக நீங்கள் தமிழ்நாட்டு உள்ளே வர்றதுக்கும் ஒரு அமைச்சராக தமிழ்நாட்டு உள்ளே வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் எப்படி உணர்றீங்க? பல முறைகள் வந்திருக்கிறேன். நான் ஒரு எம்பி ஆகிறதுக்கு முன்பது கூட ஒரு சாதாரண ஒரு டூரிஸ்டாக வந்திருக்கேன் நான் இங்கே. அது வந்து எப்பயும் மக்கள் வர மாதிரி வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு அமைச்சர் என்ற முறையில் வரும் பொழுது இந்த நாட்டின் அன்பும் மக்கள் நம்மளை எந்த அளவில் மரியாதை செலுத்துகிறாங்க, எவ்வளோ மதிப்புத்தன்மை கொண்டவர்கள் மற்றும் அன்போடு வரவேற்கிறாங்கன்ற அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை தான் உண்மையான நான் சொல்லணும். இந்த நாட்டுக்கு வரும்போது நம்மளும் ஒரு பெரிய அந்தஸ்தில் ஒரு பெரிய பதவியிலிருந்து வரோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது சார் எனக்கு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் பேசிகிட்ருக்கோம். ரொம்ப சிறப்பாக அவருடைய அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ரொம்ப வேகமாக செயல்படுறாரு. இன்ஃபேக்ட் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவருடைய கடைசி படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் உங்களுடைய நாட்டில் மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடந்தது. இன்ஃபேக்ட் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதில் கூட மேக்ஸிமம் க்ரௌடு வந்ததுக்காக அது பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட சுமார் 1,00,000 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய க்ரௌடு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அந்த ஆடியோ லான்ச் அப்போ? அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நானும் போயிருந்தேன். ஓகே. நானும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போயிருந்தேன். நான் ஆனால் எதிர்பார்க்கலை. முதல்ல அது பார்க்கும்பொழுது அது வந்து நம்மளோட நேஷ்னல் ஸ்டேடியம். அங்கே வைக்கும்பொழுது இவ்வளோ மக்கள் வருவாங்களா அப்படின்றது. அது மலேசியர்கள் மட்டும் அல்லாமல் உலக நாடுகளிலிருந்து மக்கள் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. சில பேர் சந்தித்த பேசும்பொழுது ஆனால் பெரும்பாலும் மலேசியர்கள் தான். அது ஒரு எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இருந்தது. நான் பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு கான்சர்ட்டா அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது சார். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்கும்பொழுது. பெரிய வரவேற்பு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி வந்து சினிமாவிலேருந்து மக்களுக்காக வந்து வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருந்தாரு. அப்போ நீங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருந்தீங்க. அப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இவர் வந்து சிஎம் ஆகிடுவார் தமிழ்நாட்டில்னு? பெரும்பாலும் நாம் அரசியல் இருக்கிறோம். எனக்கு ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னென்னா இவர் மிக சிறப்பான ஒரு நட்சத்திரமாக ஆயிட்டாங்க சினிமாவில். அங்கிட்டு வந்து நமக்கு வந்து அவரோட லட்சியம் அடையுமா இல்லையா என்ற ஒரு சந்தேக கேள்விக்குறியோடு தான் இருந்துச்சு. அரசியலில் போகிறாங்க, சாதிச்சிருவாங்களே, இங்கே சாதிச்சிட்டாங்களே, எங்கேயும் இருந்திருக்கலாமே, ஏன் போகிறாங்க, அவரோட நிலைமை என்ன ஆகும், ஒருவேளை அவங்க மேக் இட் பண்ணலைன்னா எப்படி போகும்னு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு நமக்கு. ஏன்னா இதில் பெரிய அளவில் அவங்க சாதனை செய்துட்டாங்க. சினிமா துறையிலும் சரி பல துறைகளிலும் அவங்க ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்போ இந்த ஒரு மிக்ஸ் ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. ஆனால் நம்ம சில கருத்து கணிப்பும் பண்ணோம். மலேசியாவில் தேய்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க அமைச்சர் ஆவாங்கன்றது வந்து நமக்கு தெரியல. ஆனால் அது வந்துட்டு போன பிறகு ஜனநாயகம் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ரஸும் பார்த்தோம். அப்போ நாள் கிட்ட வர ஓகே, நான் ஒரு மலேசியராக ஒரு ரசிகராக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மேக் இட் பண்ணுவாங்க.
ஏன்னா மக்கள் வந்து எதை நம்ம பார்த்தோன்னா அவர் ஒரு ஸ்டாரா அப்படி மேக் இட் பண்ணுறதா நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இவர் ஒரு மாற்றத்தின் சின்னமாகவும் இவர் அந்த அந்த கேப்பை இவர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், மக்கள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எலெக்ஷன் கிட்ட வர வர நாங்கள் அதை ரொம்ப உணர்ந்தோம். அது இப்போது அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் படம் வந்து வெளியாக பல பல சிரமம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஏமாற்றமா படம் ரிலீஸ் ஆகலை? அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனா, அதாவது ஒரு அமைச்சராக இல்லாமல், ஒரு எம்பியாக இல்லாமல், ஒரு அஃபிஷியலாக இல்லாமல், ஒரு தனிப்பட்ட ஒரு சாதாரண ரசிகனாக இருக்கும்போது ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஏன் டிலே பண்ணிட்டாங்க, படம் பார்த்துருக்கலாமே. ஏன்னா பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ அது ஒரு சின்ன வருத்தம் தான். அது நம்ம வேறு ஒன்றும் சொல்ல முடியல. இங்கே இருக்கிற சூழல், சட்ட திட்டங்கள், சில விஷயங்கள்னால நம்ம அதில் பெரும்பாலும் அதில் ஈடுபாடு இல்லை. ஆனால் ரொம்ப வருத்தம் இருந்தது. படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. ஒருவேளை அது வந்து ஒரு வின்னிங் சான்ஸ் கொடுக்குமோ அப்படி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த படம் வெளியாவதுமே அவர் ஜெயிச்சிட்டாருன்றது ஒரு பெரிய விஷயமா. அது படம் வந்திருந்தால் அது மூலிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி நியூஸும் வந்திருக்கும். அப்போ எப்படி வேணால் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் அது வராமலும் வெற்றி பெற்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் கூட. ஆனால் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. இன்னும் வரைக்கும் அந்த படத்தை நான் பார்க்கல. சில பேர் சொன்னாங்க நெட்டில் வந்துருச்சு அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை, சில படங்கள் நம்ம தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு அவளோட காத்திருக்கிறேன். அதுதான் சார். விஜய் சாரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. முதலமைச்சரை மீட் பண்ணுறதுக்காகவும் உங்களோட ப்ரோக்ராம் ஷெட்யூலில் அதுவும் இருக்குது. உங்களுடைய நாட்டிலேருந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி இளைஞர்கள் மற்றும் இல்லாமல் நான் த யங்கஸ்ட் தமிழ் எம்பி மற்றும் அமைச்சராக இருக்கிறேன். என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவரோட சாதனை வந்து ஒரு மாற்றத்தின் புள்ளி தான் நம்ம சொல்கிறோம். அதனால் முதலாவது எங்களோட பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நேற்று வந்து பிரதமர் கால் பண்ணி அவரிடம் வாழ்த்து தெரிவித்தது நேரடியாக. அப்புறம் நானும் சில விஷயங்கள் சொன்னேன் பிரதமர்கிட்ட, இந்த மாதிரி உங்களோட விஷயங்கள் அவரை சந்திக்க போகிறோம், சில ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வாழ்த்து கடிதங்களை எனக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க மலேசியா சார்பாக. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அப்படி சந்திக்க எல்லாம் நல்லபடியாக போச்சுன்னா கண்டிப்பாக சந்திப்போம். அதனால் வந்து நம்ம என்ன இந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்களா, மாற்றம் வரணும் அப்படின்ற அடிப்படையில் மலேசிய மக்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சிஎம் சார் வந்திருக்கிறாங்க, ஏதாவது பெரிய அளவில் மாற்றம் செய்வாங்க அப்படின்றது இது மெயினாக அதுதான் ஃபோக்கஸ்டு. ஸோ இது நல்லபடியாக இந்த சந்திப்பு என்னன்னு சொல்லி இந்த உறவு பாலங்களை இன்னும் வலுப்படுத்தும். மலேசியா இந்தியா சொல்லும் பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் நம்ம மக்கள் அதிகமாக வந்தாங்க ஒரு காலத்தில், சவுத் இந்தியாவிலேருந்து. அந்த அடிப்படையில் இந்த உறவு பாலம் நம்மளோட கலை, கலாச்சாரம், மொழி, நம்மளோட பண்பாடு, பாரம்பரியத்தை வந்து இன்னும் காத்து கொண்டு இருக்குதுன்னா அதுக்கு அடையாளம் வந்து தமிழ்நாடும் மலேசியாவும் தான். அதை இன்னும் வலுப்படுத்தணும். இது வந்து பார்த்திங்கன்னா கட்சி சார்ந்து இல்லாமல் அரசாங்கம் சார்பாக பல திட்டங்கள் நம்ம வந்து கையாள வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த உறவு பாலத்தை வலுப்படுத்தவும் நீட்டிக்கவும் தான் நான் ஒரு கருவியாக அங்கே வந்திருக்கிறேன். வெரி நைஸ். இப்போது உங்களுடைய பிரதமர் கொடுத்து அனுப்பிய கடிதத்தை நீங்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒப்படைக்க போகிறீங்க. அதிமுக திமுக மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக அமர்த்தியிருக்காங்க. முதலமைச்சர் நாற்காலியில் பழைய அரசாங்கங்களுக்கும் இப்போ அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்துக்கும் மலேசியாவோட உறவில் என்ன மாதிரியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சியும் தமிழ்நாட்டில் இதே போல் மலேசியாலும் இருந்துச்சு. ஒரே கட்சி கடந்த 60 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு. அது பெரிய மாற்றம் கொண்டது எங்களோட இப்போ இருக்கிற பிரதமர் மூலிமா தான் அந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல் மலேசியான்னு சொன்னால், அதுவும் இந்த தமிழ்நாட்டுன்னு சொன்னால் இந்த 2 கட்சிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அரசியல் தான். இருந்த போதிலும் அவர்கள் காலத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் வந்து என்னெல்லாம் வந்து செய்ய முடியுமோ அவங்க செய்து கொண்டு தான் இருந்தாங்க. அதாவது அந்த உறவு பாலத்தை மெயின்டைன் பண்ணாங்க. இப்போது புது சிஎம் திரு ஜோசப் அவர்கள் வந்த பிறகு இன்னும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது, அதிகமான தொடர்பு. எப்படி இன்னும் வந்து இந்த டயஸ்போரா ப்ரோக்ராம் நிறையா செய்ய முடியும், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அங்கே எப்படி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நம்ம செய்யலாம், அதாவது பார்த்திங்கன்னா கல்வி துறையிலும் சரி மற்ற துறைகளில் எப்படி வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நிறையா செய்ய முடியும். அதே போல் மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள் வந்து இங்கே தமிழர்கள் வந்து இங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள் பயன்படலாம். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்களா இந்தியாவிலேருந்து ஏறக்குறைய 5600க்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. அதே போல் மலேசியாவில் இருக்கிற மாணவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஏறக்குறைய வந்து
200 390 பேர் இங்கே படிக்கிறாங்க. இப்படி நிறைய எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் அதிகரிக்கணும். இன்றைக்கி நாடு வளர்ச்சி அடையும் பொழுது ஒரு நாட்டில் சில விஷயங்கள் சிறப்பாக செய்வாங்க, இன்னொரு நாட்டில் சில விஷயம் அதில் சிறப்பாக செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டோட முக்கிய ஸ்ட்ரென்த் என்ன பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது மலேசியாவில் இல்லாமல் இருக்கலாம். அதே போல் மலேசியாவில் சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரென்த் டெக்னாலஜிஸ் இருக்கலாம், அது இங்கே இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் வலுப்படுத்தும் போது தான் நம்மளோட இந்த பாரம்பரியம், இந்த உறவு வந்து இன்னும் பலப்படுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போ புது அரசாங்கத்து மேலே எங்களுக்கு இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம கட்சியின் அடிப்படையில் நம்ம வேலை செய்யலை யாருமே இங்கே. இப்போ தான் அரசாங்கம், இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், G to G, அந்த அடிப்படையில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து மலேசியாவில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாற்றம், அரசியல் மாற்றமும் சரி எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 2 நாடு தான் அதிகமான தமிழர்கள் இருக்கிற ஒரு நாடுகள். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அப்படி மற்ற நாடுகள். அப்போ மலேசிய மக்கள் இப்போ இன்னும் அதிகமாக பார்க்குறாங்க என்ன நடக்குது. ஒரு காலத்தில் இப்போ இருக்கிற சிஎம் வந்து எப்பயாவது 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு படத்தில் தான் பார்ப்பாங்க. இப்போ டெய்லி அவர் என்ன செஞ்சாலும் ஒரு 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 சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ஒரு பெரிய தாக்கம் உண்டாக்கியிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மலேசியாவில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு நிறையா இருக்கிறது. அதனால் வந்து நம்ம பார்க்கும்பொழுது இப்போ இருக்கிற அரசாங்கத்து மேலே எங்களுக்கு நிறையா ஒரு கொலாபரேஷன் எதிர்பார்க்குறோம். நிறையா ஒப்பந்தங்கள் என்னென்ன ஒன்று விஷயங்கள் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம், அரசாங்கம் மூலியமாக நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நேற்று பிரதமர் கால் பண்ணும்போது அவர் தெரிவித்திருந்தார், இந்த மாதிரி வந்து வருகின்ற செப்டம்பர் வந்து பிரதமர் இந்தியாவுக்கு வராங்க, பிரிக்ஸ் மீட்டிங்க்கு வராங்க டெல்லிக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் அரேஞ்ச் பண்ணுறார் டைம், அவர் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவதுன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு எந்த பிரதமரும் வந்து டைரெக்டாக ஸ்டேட்டுக்கு வந்ததாக நம்ம பார்த்ததில்லை, வரலாறு பிரகாரம் எனக்கு அது தெரியல. இது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கும் கூட, நம்ம இந்த கேபினெட்டில் இருக்கிறனால, மற்றும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் இது ரொம்ப சந்தோஷமான செய்தி தான் நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் சார். ஸோ நாம் வந்து பிரிக்ஸ் மாநாட்டின் போது மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் அவர்கள் தமிழ்நாட்டும் வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்படி தான் சார், அவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால் பண்ணும்போது பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. நான் ஒரு தொடர்பு கொள்ளும் போது எங்களோட பிரதமர் தான் சொன்னாங்க, அதை கொன்வே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம சொல்ல முடியும் உறுதியாக. ஸோ நம்ம எதிர்பார்க்கிறோம் வருகின்ற செப்டம்பர் மாதம் டெல்லி முடித்து விட்டு எங்களோட பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த அதிகமாக இந்த உறவு பாலத்தை இன்னும் வலுப்படுத்தணும், தமிழர்கள் இருக்கும் இந்த 2 நாட்டிலும் சிறப்பாக விஷயங்கள் நடக்கணும் என்று. நீங்கள் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட் செட்டர் மாதிரி அமைஞ்சிடும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டினுடைய முதலமைச்சரை தேடி சென்று ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் போய் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு புது ட்ரெண்டாக அமையும். மலேசிய பிரதமரை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்? அவர் முதல் முறையாக அவர் வந்து வாழ்த்து போடும் பொழுது அவர் என்னோடய நண்பர்னு தான் போட்டிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராமில் சரி, அவர் சோஷியல் மீடியாவில் அவர் விஜய் அவர் என்னோடய நண்பர், அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு போட்டிருந்தார். அதனால் நம்ம என்ன தான் வந்து அரசாங்க பதவிகள் இருந்தாலும் அவரும் வந்து தெரியும், திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு சிறந்த ஒரு கலைஞர். எங்களோட பிரதமர் வந்து ரொம்ப கலை ஆர்வம் உள்ளவர்கள். அவர் ஒரு நிறைய புத்தகங்கள் நிறைய படிப்பாங்க, கலை சம்மந்தப்பட்டவங்க, ஷேக்ஸ்பியர்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள், இந்த விஷயங்கள் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அவர். அதை பற்றி அவருக்கு எனக்கு தெரியும். அதனால் வந்து இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. எப்படி இப்போ பெரிய மாற்றங்கள், இப்போ எப்படி பங்களாதேஷில் ஒரு மாற்றம் வந்தது, நேபாளில் ஒரு மாற்றம் வந்தது, அப்புறம் இந்த ஜென்சியோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறாங்களே, அந்த அடிப்படையில் எப்படி ஒரு இந்த முதல் முறையாக போட்டியிட்டு ஒரு கட்சி இந்த அளவில் மாபெரும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு 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 பெரிய விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பிரதமர் அவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இந்த மாதிரி புதுமையாக 2 கட்சிகளுக்கு அப்புறம் ஒரு புது கட்சி வந்து என்ன மாற்றங்கள் செய்ய முடியும். ஏன்னா சார், நம்ம வந்து மீண்டும் சொல்வது போல் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் சில விஷயங்கள் மலேசியாவில் அதுக்கு ஒரு சில தாக்கங்கள் உண்டு. அதே போல் மலேசியா தமிழர்களுக்கு எது நடந்தாலும் தமிழ்நாட்டிலையும் அதுக்கு சில தாக்கங்கள் உண்டு. ஏன்னா 2 நாடுகளுக்கும் அரசியல்வாதிகளும் சரி, அரசாங்கமும் சரி, தினந்தோறும் நம்ம பார்க்கலாம் மீடியாவில் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறாங்க. அதனால் பிரதமரோட அபிப்பிராயம் அருமையாக இருக்கிறது. இது உண்மையான ஒரு ஜனநாயகமான நாடு அப்படின்னு சொல்லி. விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. அவர் வந்து போட்டி போடுற முதல் எலெக்ஷன்ஸ் இது பிரம்மாண்டமாக வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சிருக்காரு. மலேசிய அரசாங்கத்தை பொறுத்தவரை மற்ற எலெக்ஷன்ஸை வாட்ச் பண்ணுறதை விட யூஸ்வலாக அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி போட்டி போடுவாங்க. அந்த எலெக்ஷனை காட்டிலும் திரு விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுத்த இந்த எலெக்ஷனை நீங்கள் இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்களா? பர்சனலி நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். ஏன் இதை நம்ம எப்படி வாட்ச் பண்ணணும்னு சொன்னால்,
ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த வேவ் ஆஃப் சேஞ்ச், மாற்றத்தின் அலையை உருவாக்குவதற்கு இது வந்து ஒரு பாப்புலிசம் ஐடியா நமக்கு ரொம்ப தேவை. இந்த பாப்புலிசம் வர்சஸ் ரியலிசம் இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலிசம் இருந்தால் தான் அந்த தனிநபர் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அந்த அலையை உண்டாக்கி அதுக்கான மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு தான் அவங்களோட அரசியல் கோரிக்கைகளும் விண்ணப்பங்களையும் அவங்க நிறைவேற்றத்துக்கான வாய்ப்புகள் நடக்கும். இப்போ இந்த 2 பெரிய பெரிய ஜாம்பவான் கட்சிகள், ஏன்னா அவங்களும் நம்ம வந்து காலடியில் அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு நிறையா பண்ணியிருக்கிறாங்க. டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, இல்லை இதுக்கு முன்னே இருந்த எல்லா ஆட்சிகளும் நாட்டின் தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருந்தாலும் இப்போ இவருக்கு வந்ததுக்கு வந்து இது ஒரு மாற்றத்தின் வாக்கு முத்திரை தான் நம்ம சொல்லணும். மக்களுக்கு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு தான். அப்போ அந்த அலை வரும் பொழுது இப்போ அவங்களுக்கு அந்த அலை தேவை இருந்தால் தான் மாற்றம் கொண்டு வர முடியும். அந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு தான் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய அவரோட மக்களோட அவங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக நான் ரொம்ப வாட்ச் பண்ணேன் என்ன நடக்கும். நம்ம வந்து சொன்னது போல தான் நம்ம ஒரு கலைஞராகவே பார்த்துட்டோம். அவர் கலைஞர் வேலையை விட்டுட்டு அவர் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்த ஒரு ஸ்டாராக இருந்தெல்லாம் விட்டுட்டு அங்கே எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, இதுவும் போயிடும் இல்லை அதுவும் போயிடுமான்ற ஒரு கவலை நமக்கு இருந்தாலும் அவர் எப்படி அரசியல் பண்ணுறாங்க, என்ன வகையில் கேம்பெயின் பண்ணாங்க, அதை நம்ம பார்த்தோம், உன்னிப்பாக கவனித்தோம். அவருக்கு இருந்த சில சவால்கள், ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அது இந்தியா மலேசியாவும் ஒரே முறை தான் இருக்கிறது. அப்போ எப்படி இங்கே ஜனநாயக முறையில் எப்படி அவங்க கேம்பெயின் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி இங்கே வந்த பிறகு தான் எனக்கும் தெரியும், இங்கே பில் போட்டும் போஸ்டரும் எதுவும் பயன்படுத்தலை. இது ஒரு புதுமையான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தா யூகேல தான் அந்த மாதிரி செய்கிறாங்க. நீங்கள் போய் டவுன் ஹால் செய்யணும், கேம்பெயின் பண்ணணும். இப்போ மலேசியாவில் கூட இன்னும் வந்து நாங்கள் வந்து அரசியல் கொடிகளும் பேனரும் பில் போட்டும் போடுறோம். அந்த ஒரு 35 மில்லியன் இருக்கிற மக்கள் நாட்டில் நம்ம அதெல்லாம் செய்யும்பொழுது இங்கே 85 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் இல்லாமல் கேம்பெயின் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக நகரப்புறம் இல்லாத இடங்கள், அதாவது பார்த்திங்களா ரூரல் ஏரியாவில் எப்படி பண்ணியிருப்பாங்க கேம்பெயின். இன்டர்நெட் வெப்சைட் சோஷியல் மீடியா இருந்தால் கூட இதில் என்ன மாற்றம், வயதானவர்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெறும் அவர் அரசியலுக்கு வரணும், ஆட்சி அமைக்கணும், பிரதமர் ஆகணுன்ற ஒரு துறை இருந்தால் கூட நான் ஒரு பொலிட்டிஷியன். அப்போ பொலிட்டிக்கலி அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அது வந்து எனக்கும் நிறையா விஷயங்கள் வந்து இந்த அரசியல் கற்றுக் கொடுத்ததுன்னு நம்ம கூட சொல்லலாம். அப்படி வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கும். விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு, அவர் முதலமைச்சராக ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மக்களின் எதிர்பார்ப்பு, மாற்றம் மற்றும் இந்த நாட்டுக்கு மீண்டும் இன்னும் அதிகமாக விஷயங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய வளங்கள் உண்டு. அதை நிர்வாகம் செய்வதற்கு நல்ல நிர்வாகியும் நல்ல கூட்டணியும் நல்ல அமைப்பும் நமக்கு தேவைன்றதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பெரிய கட்சிகளை தவிர்த்து நிறைய கட்சிகள் இருந்தாங்க, நான் பார்க்க முடியுது. அப்படி இவரை தவிர்த்து வேறு யாராவது இங்கே வந்திருந்தால் இந்த மாற்றம் வந்திருக்குமான்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அது நம்ம ஒத்துக்கொள்ள ஒரு உண்மை தான். இருந்தாலும் மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இதே தான் மலேசியாவில் நடந்தது. ஒரு 2 பெரிய கட்சி 60 வருஷமாக இருந்து அவங்க வந்து 2018 ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது மாற்றம் தான், மாற்றத்தின் எதிர்பார்ப்பு தான். அப்போ அது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இது என்ன தான் வந்து அவர் ஒரு ஸ்டாரு அதனால் ஓட்டு போட்டாங்க, அவர் ஒரு பெரிய சோஷியல் மீடியா கேம்பெயின் பண்ணாங்க அதனால் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், அதே போல் அந்த கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்களே பெரிய ஜாம்பவான் கட்சிகளுக்கும். அப்போ இது என்னென்னா முழுக்க மக்கள் வந்து நாங்கள் வரோம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, மாற்றம் கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னது போல் மாற்றத்தின் அலை, மாற்றம் வரும் என்கிற மக்களின் நம்பிக்கை தான் இந்த தேர்தல். விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை, அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸை முன்னாடியே நீங்கள் எப்படி பார்த்தீங்க, இப்போ ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றம்லாம் இப்போ வந்து அரசியல் மன்றமாக மாறி விட்டுருது. ஏன்னா அந்த கிளப்லலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அவர் வந்து ஒரு ஸ்டாராக புகழ்ந்தவங்க இன்றைக்கி அந்த ஃபேன் பேஸ் ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மலேசியாவில் இருக்கிற சில இளைஞர்கள் வந்து இப்படி கூட அரசியல் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னா ஒரு ஸ்டாராக இருந்து செய்யும்போது, அது இல்லாமல் என்றைக்கும் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. அவங்க போடுற உடையிலிருந்து உண்ணும் உணவு வரை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அங்குள்ள இருக்கிற இந்த ஃபேன் பேஸெல்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ அப்படியே பொலிட்டிக்கலாக ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது நல்லா பண்ணுறாரு, இது நல்லா பண்ணுறாங்களே, அந்த விஷயங்களை வந்து வெளியே கருத்து சொல்கிறாங்க. அதேமாதிரி இதெல்லாம் நம்ம இந்த நாட்டிலையும் செய்யலாம், அந்த நாட்டிலையும் செய்யலாம் சொல்லி இந்த ஃபேன் பேஸ்லாம் மாறுறாங்க, பொலிட்டிக்கல் ஃபேன் பேஸாக மாறிக்கிட்டு வராங்க. அதுதான் நான் ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஜென்சி மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல்
அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா மாற்றத்திற்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க, இளைஞர்களோட அந்த எழுச்சி. அதனால் அது ஒரு நல்ல விஷயம் மலேசியாவில் நடக்குது கொஞ்சம். நீங்கள் ரொம்ப கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் அரசியல் கற்றுக்குறாங்க, அரசியல் பற்றி பேசுகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அது நடந்திருக்கு, மலேசியாவிலையும் அது இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த அரசியலுக்குள்ளே வர இளைஞர்களை நீங்கள் மலேசியன் சொசைட்டியில் எப்படி என்கேஜ் பண்ணுறீங்க? அவங்கள ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவீங்களா? அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய பேட்டர்ன், அல்லது அவங்களோட நீங்கள் எப்படி என்கேஜ் பண்ணுறீங்க? இப்போ என்னோடய துறை பார்த்திங்கன்னா ஒற்றுமைத்துறை. இது எனக்கு என்னோடய மினிஸ்ட்ரி கீழே ஒரு 4 முக்கிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது 2 பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் லைப்ரரி மற்றும் பழஞ்சுவடி காப்பகம், ஆர்கைவ். இந்த ஆர்கைவ் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளோட வரலாறு சான்றிதழ் இருக்குது. இன்றைக்கி வந்து இளைஞர்களாக இருக்கிற நம்ம எந்த அளவு நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கொள்கிறோம். வரலாறு தெரியாதவர்கள் என்றைக்கும் வரலாறு படைக்க முடியாது. அப்போ அந்த வரலாறு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு என்னோடய துறையில் நம்ம என்ன செய்கிறோம்னா மாணவர்களை அதிகமாக சந்திக்கிறோம். பல்கலைக்கழக மாணவர்கள், கல்லூரி மாணவர்களை நம்ம வந்து சின்ன சின்ன கூட்டங்களை சந்தித்து அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறோம். ஏன் இளைஞர்கள் இன்று அரசியல் தெரிய வேண்டும்? ஏனென்றால் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன உடை உடுத்தணும், நம்மளோட மின்சார விலை என்ன அப்படின்றத முடிவு பண்ணுவதே ஒரு அரசாங்கம், அதில் இருக்கிற அரசியல்வாதிகள் தான். அப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு அடிப்படையான அரசியல் நாலேஜ் ரொம்ப முக்கியன்றதுக்கு இன்றைய வரைய தலைமுறைகளுக்கு நம்ம அதை கற்றுக் கொடுக்குறது நிறைய சின்ன சின்ன கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன சின்ன குரூப்ஸ் மீட்டிங் பண்ணுறோம். யூனிவர்சிட்டிஸ்லாம் ரொம்ப என்கேஜ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ வந்து அந்த அது பார்க்கும்பொழுது நாங்கள் என்கேஜ் பண்ணலைன்னா கூட இளைஞர்கள் இந்த அரசியல் அந்த நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லி இப்போ எல்லாரும் முன்னுக்கு வராங்க. இப்போ மலேசியா மட்டும் இல்லை, இன்றைக்கி நாடு தளவில் இளைஞர்களோட எழுச்சி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னு பார்த்தா எதிர்பார்ப்பு. ஏன்னா அவர்கள் தான் வருகின்ற தலைமுறை நாட்டின் தலைவராக இருக்க போகிறாங்கன்ற. அப்போ மலேசியாவில் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இளைஞர்கள் மத்தியில் கல்வி சார்ந்த விஷயங்கள், விளையாட்டுத்துறையிலையும் சந்திப்பதும். இப்போ ஒரு இளைஞன் இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து படிப்பில் சில நேரங்களில் சிறந்து வர மாட்டாங்க. கல்வியில் சிறந்து வரவங்க கல்வியை நாடி போவாங்க. கல்வி இல்லாதவங்க தொழில் கல்வி மற்றும் வியாபாரத்திலும் இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். அப்போ ஒரு அரசு என்பது அவர்களுக்கு எந்த அளவுக்கு வழிகள் செய்து கொடுக்குறாங்க, அதன் மூலிமா தான் அவங்களும் மேலே வருவாங்க. அப்போ இந்த மாதிரியான நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து எங்களோட அரசு தொடர்ச்சியாக இளைஞர்களை முன்வைத்து கொண்டு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேயே வாக்குரிமை உண்டு. அப்போ நீங்கள் பார்த்துக்கணும், 18 வயசில் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கட்சியில் சேர்கிறதுக்கு 16 வயதிலே சேர முடியும். அப்போ எங்கள் கட்சியில் மலேசியாவோட யூத் ரேஞ்சுன்னு பார்க்கும்பொழுது 15லேருந்து 30 வயசுக்குள்ளே, அதுதான் யூத் ரேஞ்ச். சில நாடுகளில் 35, 40. மலேசியா அப்போ என்ன சொல்ல வரோம்னா இளைஞர்கள் அதிகமாக தலைமைத்துவத்தில் வரணும் அப்படின்றத எங்களோட கட்டமைப்பிலே நம்ம அதெல்லாம் மாற்றி கொண்டு வந்தோம். அரசியல் சில சாசனங்களை மாற்றி நம்மளோட பாலிசி பார்லிமெண்ட்டில் டிபேட் பண்ணி அதை மாற்றி இப்படி கொண்டு இருக்க வயசு. அதே போல் எங்கள் கட்சியின் வந்து 35 வயசு கீழே தான் நீங்கள் இளைஞர்கள், 35 வயசு தாண்டி தான் நீங்கள் இளைஞர்கள் கேட்டகரியில் வரமாட்டீங்க. ஏன் இதெல்லாம் பார்த்தீங்களா, அவங்க குறுகிய காலத்தில் அவங்கள ஒரு தலைவராக உருவாக்க வேண்டும். அதுக்கான அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் மாற்றம் நடக்குது. அரசாங்கத்துக்குள்ளேயும் சில மாற்றங்கள் செய்து கொண்டே வருவோம். ஏன்னா இந்த அரசு இளைஞர்களையும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை நாங்கள் எடுக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருடைய இலக்கே வந்து மலேசியா போகணும். சில பேர் மலேசியாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் மலேசியாவில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் மலேசியாவிலே நம்ம செட்டில் ஆக முடியாதா சக தமிழர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்படி மலேசியா மீது ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆசையும் வைத்து கொண்டிருக்கும் நம்ம தமிழர்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? என் உறவுகளுக்கு மலேசியா கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மலேசியா டூரிசம் இயர். அப்போ வந்து இப்போ நீங்கள் மலேசியா செட்டில் ஆகிறதுக்கு முன்னே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வருஷம் டூரிசம் நீங்கள் வந்து மலேசியா விசிட் பண்ணுங்கள். பல இடங்கள் இருக்குது, மலேசியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழர்களை தாண்டி இன்றைக்கி அங்கே பல இனங்கள் வாழ்கிறாங்க. மலேசியாவில் ஏறக்குறைய 130 மொழிகள் பேசுகிறாங்க. இப்படி இருக்கிறாங்க, சிறுபான்மை எல்லா மக்களும் இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டிஸ் பார்த்திங்க, வெஸ்ட் மலேசியான்னு ஒன்று இருக்குது. இப்படி வந்து இந்த இப்போ பார்த்திங்கன்னா வீசா வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஸ் இந்த மாதிரி. அப்போ இங்கே இருக்கிற நம்மளோட உறவுகள் மலேசியா வந்து முதல்ல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அங்கே என்ன நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்டாக வரலாம், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வரலாம், இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க, அந்த ப்ரொஃபஷனல் வந்து நீங்கள் அங்கே வேலை செய்யணும், ஒரு எக்ஸ்பெக்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கான ஏற்பாடு வந்து அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி மலேசியாவில் பெரும்பாலும் நிறைய நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து அங்கே வேலை செய்யணும். எல்லா துறைகளும் இருக்கிறாங்க. எக்ஸ்பெக்ட்லேருந்து ஒரு சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் மக்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அன்புடன் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? என்னோடய மெசேஜ் என்னன்னு சொன்னால், அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப பெரியவங்க, நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஹம்பலான விஷயம் என்னன்னு சொன்னால்,
மக்களின் நம்பிக்கையை நம்ம என்றைக்கும் கைவிட்டுறக்கூடாது. ஏன்னா மக்கள் அது வாக்கு மட்டும் இல்லை, அது மக்களோட நம்பிக்கை. இவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நமக்கு வாக்களித்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நம்மளோட சிஎம் கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம பார்க்குறோம் சில மாற்றங்கள்லாம் மலேசியாலே பார்த்தோம். எப்படி வந்து இந்த லிக்கர்ஸ், அதாவது சில அந்த ஆல்கஹால் விஷயங்களில் சில மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த குறுகிய டைமில் வந்து ஒரு பதவிக்கு வந்த பிறகு நம்ம பார்க்குறோம். அது வந்து மலேசியாவில் நம்ம இந்த நியூஸ் பார்க்குறோம். இங்கே வந்து இப்போ 12 மணிக்கு மேலே தான் வந்து லிக்கர் விற்க முடியும். அப்படி இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து அப்புறம் 700க்கு மேற்பட்ட இந்த டாஸ்மார்க் வந்து இந்த ஆலயங்களும் சரி மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு தூரமாக இருக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு மாற்றங்கள். அதாவது இந்த டைமிங் அதெல்லாம். அதே போல் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள். அதே போல் அவர் எதிர்பார்ப்பு ஆரம்பித்துட்டாங்க வேலை. இப்போ அவர் நான் ரொம்ப பேசுகிறதில்ல, அது எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் பார்க்குறதில்ல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் வேலையில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஸோ நான் அவர் மேலே எதிர்பார்ப்பு இருக்கிறதோட இந்த தமிழக மக்கள் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க. அதை அவர் சிறப்பாக செய்வார் என்று மற்றும் மக்களோட ஆதரவும் அந்த இறைவனோட ஆதரவும் எப்பொழுதும் இருக்கும். அவர்களும் அவர்களோட இந்த கேபினெட் மெம்பர்ஸும் சிறப்பாக பணியாற்றணும்னு நான் வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். மலேசியாவில் இந்தியர்கள் எத்தனை சதவிகிதம், அந்த இந்தியர்களில் தமிழர்கள் எத்தனை சதவிகிதம், தமிழர்கள் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை எப்படி பார்க்குறாங்க? மலேசியாவில் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஜனத்தொகை ஏறக்குறைய 35 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அதில் இந்தியர்கள் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 6.9% இருக்கிறாங்க. அதில் தமிழர்கள்னு சொல்லும் போது அந்த 6.9% ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 70% தமிழர்கள் தான், தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்தியர்கள் சொல்லும் போது மற்ற மதங்களும் சார்ந்திருக்கிறாங்க. மற்ற தமிழ் மொழியை தவிர்த்து மற்ற மொழி பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. மலேசியா அவர்களோட அவரை பற்றி நம்ம எந்த அளவுக்கு பங்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பங்கு, ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன். பெரும்பாலும் எல்லோரும், குறிப்பாக இளைஞர்கள் நிறைய எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களை மலேசியாவுக்கு இன்வைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார். அவரை இதுக்கு முன்னாடி வந்து சார் வந்து ஒரு ஸ்டாராக வந்திருக்காங்க, அவர் ஒரு கலைஞராக வந்திருக்கிறாங்க, ஒரு நடிகராக வந்திருக்காங்க, பல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, ஜனநாயக படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காங்க. மலேசியாவுக்கு இதுக்கப்புறம் அவர் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வருவார்னு எதிர்பார்க்குறோம் ஒரு நாள். மலேசியாவில் இப்போ நீங்கள் வகிக்கிற துறை வந்து தேசிய ஒருமைப்பாடு. நீங்கள் சொன்ன மாதிரி பல எத்தனிசிட்டி மக்கள் அங்கே வந்து வசிக்கிறாங்க. சைனீஸ் இருக்காங்க, அதே போல் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. இப்படியான ஒரு டைவர்ஸ் சொசைட்டியில் ஒரு சட்டம் ஒழுங்கு, ஒரு அமைதி சவாலான காரியமா அல்லது வந்து இயற்கையாகவே அது மலேசியாவுக்கு வந்த வரப்பிரசாதம்? மலேசியா இது வந்து ரெண்டும் சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய சவாலும் சொல்லலாம், மற்றும் அது நேச்சுரலாகவே மக்கள் அப்படி வாழ்ந்துட்டாங்க. பல இன மக்கள் வந்து, அதாவது பெரிய மெஜாரிட்டியான மக்கள் பார்த்திங்கன்னா மலாய்க்காரர்கள், சீன மக்கள் மற்றும் இந்தியர்கள். இதுதான் மெயின் 3 பிகஸ்ட் எத்னிசிட்டிஸ். அதுக்கப்புறம் மற்ற சிறு வேறு பான்பை சரவான்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட் மலேசியாவில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒற்றுமைன்னு சொல்லும் பொழுது, அதாவது இன்றைக்கி இனமும் இன்னொரு இனமும் ஒற்றுமை, அது ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம மக்களுக்குள்ளே எந்தளவு ஒற்றுமை இருக்குது, தமிழர்களுக்குள்ளே எப்படி ஒற்றுமை இருக்குது, இது ஏன் இந்த ஒற்றுமை பிரிவினை வரும்னு சொன்னால் இந்த சோஷியோ எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களோட வாழ்வாதாரத்தின் டிஃப்ரென்சஸ்னால வந்து நமக்கு பிரிவினைகள் உண்டு. நானும் தமிழர், ஒரு தமிழர், அவர் பெரிய கார், பெரிய பங்களூர், பெரிய வீட்டில் இருக்கார், நான் சாதாரணமாக இருக்கேன், பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. இதுலேயும் வேறுபாடுகள் வருது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு இனம், நம் இனமும் இன்னொரு இனமும் அல்லது அந்த இனம் இந்த இனம் ஒற்றுமை சேருவதை காட்டிலும் இன்றைக்கி அந்தந்த இனத்தில் மக்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, இந்த சவால் ரொம்ப பெரிய சவாலாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்களா, சோஷியோ எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ் மற்றும் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்குதா, இப்படி வந்து எக்கானமி, அதாவது பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறது. அப்போ இன்றைக்கி அரசாங்கம் அதெல்லாம் வந்து மேற்கொண்டு வராங்க. அப்போ சவாலும் கூட மற்றும் நீங்கள் சொன்னது போல் வரப்பிரசாரமும் கூட. ஏன்னா மக்கள் வந்து ஒற்றுமையாக பழகிட்டாங்க. கலை, கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு. இன்றைக்கி வந்து நம்மளோட உணவை வந்து மலாய்க்காரர்களும் சீனர்களும் சாப்பிட்றாங்க, சீன உணவை நம்ம சாப்பிட்றோம். அப்படி வந்து இது வந்து ஒரு கலப்படமாக ஆயிடுச்சு நம்ம மலேசியா. நான் பல நாடுக்கு போயிருக்கிறேன், யூரோப் கண்ட்ரி, யூஎஸ்க்கு போயிருக்கிறேன். மலேசியா போல் இத்தனை டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டி மக்கள் இப்படி ரொம்ப அமைதியாக வாழ்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் இருக்குது, அரசியல் சார்ந்த சில கொமோஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதுக்கான சில மாற்றங்கள் வந்து நம்மளோட அரசு செய்து கொண்டே வராங்க. என்னென்னா சில அரசியல் சார்ந்த
பாலிசிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வராங்க. எப்படி மக்களுக்கு ஈக்குவலாக நம்ம சில விஷயங்கள் செய்ய முடியும். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் வந்து என்னை வந்து ஒரு ரிவார்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறத காட்டிலும் என்னை ரெக்கக்னேஷன் பண்ணுவாங்கன்றது தான் பார்க்குறாங்க. நம்மளை எப்படி மரியாதையாக நடத்துகிறாங்க, அன்பாக நடத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்துகிறோம், அவங்களும் சட்டத்துக்கு முன் மற்றும் வந்து எந்த வரையிலும் வந்து அவங்க எதிலும் தாழ்ந்தவர்கள் இல்லை, குறைந்தவர்கள் இல்லை, எப்படி ஒரு அரசு அவங்களை நடத்துது, இந்த மாதிரி சவால்கள் நிறையா உண்டு. அதுக்கான சில மாற்றங்களை அரசு செய்து கொண்டே வருகிறார்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கத்தோட பாலிசி இதுதான் வந்து இந்த பிரிவினைக்கான அதிகமான காரணமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் மாற்றிக்கொண்டே வரும். கல்வியில் சில விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறோம். மக்களின் ஒற்றுமை என்பது இன்றைக்கி நீங்களும் நானும் உட்காந்து டீ குடிக்கிறது மட்டும் கிடையாது, இதையும் சார்ந்து பின்னாடி பல வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் வந்து ஒரு சவால் மிக்க ஒரு துறை தான், எனக்கு ஒரு பெரிய சவால் மிக்க ஒரு துறை. அதனால் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு வருகிறோம். மக்கள் ஒற்றுமையே ஒரு பெரிய பலம். அதனால் அந்த ஒற்றுமையை பலப்படுத்தணும். நாங்கள் வந்து நாட்டோட பீஸ் கீப்பர்ஸ். சில நேரங்களில் அமைதியை கொண்டு வருவதற்கு சில போர்கள் தொடங்க வேண்டியதான் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த போரில் இருக்கிறோம். இப்போ மக்களை ஒன்று சேர்ப்பதில்லை. நீங்கள் ரொம்ப யங் ஏஜில் வந்து மினிஸ்டராக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 41 இருக்குமா சார்? 40 சார், இந்த வருஷம் 40. இந்த 40 இயர்ஸில் நீங்கள் வந்து ஒரு துணை அமைச்சராக இருக்கீங்க, நாடாளுமன்ற எம்பியாக இருந்திருக்கீங்க. அரசியல் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதுவும் ஒரு தமிழராக மலேசியாவில் இவ்வளோ பெரிய போஸ்டிங் வர்றது சாதாரணம் தானா, அல்லது வந்து இது ஒரு சாதனையா? இது வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்திலே யாருமே அரசியல் ஈடுபாடில் ஒரு கவுன்சிலராக கூட இருந்ததில்லை. அந்த அடிப்படையில் எந்த ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் நான் வந்திருக்கேன். ஏதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நோக்கம் வந்து மக்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்யணும். இந்த மாற்றத்துக்கு என்னோடய பங்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கட்சியில் வந்து எனக்கு இப்போ ஒரு 18 வருஷமாக இருக்கேன். ரொம்ப இளம் வயதிலேயே அரசியல் சமூக சேவைன்னு வந்துட்டேன் நான். என்னோடய வாழ்க்கையை வந்து இளம் வயதை வந்து நிறைய அர்ப்பணிச்சிருக்கேன் சமூகத்துக்கு. அது இல்லாமல் எங்களோட கட்சி பார்த்திங்கன்னா மக்கள் நீதி கட்சி. இப்போ எங்களோட பிரதமர் வந்து எங்கள் கட்சியில் பிரசிடென்ட், அவங்க தான் எனக்கு பிரதமராக இருக்கிறாங்க. மலேசியாவில் ஒன் அண்ட் ஒன்லி மல்டிரேஷியல் கட்சி, பல இனம் உள்ள கட்சின்னு சொன்னால் அது எங்கள் கட்சி தான். அப்போ இந்த கட்சியிலையும் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை போல் ஒரு தமிழருக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்து இளம் வயதிலே கொடுத்து இன்றைக்கி ஒரு துணை அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்றது வந்து ஒன்று நம்மளோட போட்டு இந்த உழைப்பு கிடைத்த அங்கீகாரமும் கூட, மற்றும் வந்து நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம மாற்றத்துக்கு நம்ம முக்கியமாக இருக்கிறோம் அப்படின்றதான் சொல்லணும் சார். இது வந்து அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பணியாளர் தான். இன்றைக்கி வந்து நான் ஒரு எம்பியாக இருக்கேன், நான் ஒரு மினிஸ்டராக இருக்கேன்னா அது ஒரு பெரிய அது பகுட்டாவோ இல்லை ஒரு எப்படி சிம்பிளாக சொன்னால் ரொம்ப பந்தாக்கெலாம் ஒன்றும் கிடையாது சார். இது வந்து ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு தளம். இங்கே நான் வந்தது 5 வருஷம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. என்னால் எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ என் மக்களுக்கு சேவை செய்துவிட்டு அந்த பணி முடிந்த வரைக்கும் நம்ம சேவை செய்யணும். அந்த ஒரு மனப்பக்குவம் தான், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இறங்கியிருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் பொலிட்டிக்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு எம்பி ஆவணி கூட எனக்கு ஐடியாலாம் இல்லை சார். நான் எம்பி ஆவேன், மினிஸ்டர் ஆகுன்ற ஐடியாலாம் இல்லை. பட் நம்மளோட உழைப்பு, நம்மளோட டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். எனக்கு பின்னாடி நிறைய இளைஞர்கள், என்னோடய நண்பர்கள் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணும்போது இது ஆளுங்கட்சி கிடையாது. நான் ஜாயின் பண்ணும்போது எதிர்கட்சியிலே தான் இருந்தோம். அப்போ எதிர்கட்சியாக இருந்து அதுக்காக 2 டேர்ம் மாற்றங்களை அமைக்க கஷ்டப்பட்டு வந்து அப்போ நிறைய கற்றுக்கிட்டோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய என்ன விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்து இன்றைக்கி வந்து இந்த வயதில் நான் வந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு பெரிய சேலஞ்ச். எனக்கு வந்து ஒரு எம்பி சீட் கொடுக்கும்பொழுது எனக்கு வந்து 37 இயர்ஸ் ஓல்டு. இப்போ ஏற்கனவே 3 ஆண்டுகள் ஆகுது. ஸோ யங்கஸ்ட்டு தமிழ் மினிஸ்டர்னு கூட சொல்லலாம் இப்போ மலேசியாவில். பெருமையாகவும் இருக்குது, அதாவது அதிகமாக அழுத்தமும் இருக்குது. பொறுப்பின் அழுத்தம், கடமையின் நம்ம செய்யணும், கரெக்டாக செய்யணும். ஏன்னா இப்போ எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காம போயிடும். என்ன ஒரு சொல் வந்துடும்னா, அம்மா இந்த மாதிரி வயசான இளைஞர்களுக்கு கொடுத்தா இப்படி தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்ற இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்மளோட செய்கிற பணியை ரொம்ப பொறுப்பாகவும் கண்ணியமாகவும் செய்து கொண்டு வருகிறோம் சார். இது வந்து ஒரு பொறுப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஆங்கிலம் பேசுவீங்க, வேறு என்ன லாங்குவேஜ் எல்லாம் பேசுவீங்க சார் மலேசியா? சார் மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எங்களோட நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து பாஷா மலாயுன்னு சொல்லுவாங்க, மலாய் மொழி. இரண்டாவது வந்து சீன மொழி, தமிழ், இப்போ ஆங்கிலம். ஸோ எனக்கு 4 மொழியும் தெரியும் சார். ஏன்னா நான் வந்து என்னோடய இடைநிலை பள்ளி வந்து ஆரம்ப பள்ளி வந்து சீன பள்ளியில் தான் படித்தேன். அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய பிரச்சாரம் கூட நான் 4 மொழிலையும் பண்ணுவேன் எங்கள் நாட்டில். இது வந்து எனக்கு மொழி கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா இது எனக்கு என்னென்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். என் மக்களை போய் தொகுதியில் சந்திக்கும் போது 4 மொழியை பேசுகிறேன். படித்தவங்கள்ட்ட ஆங்கிலம் இங்கிலீஷ் பேச முடியும், இப்போ மலாய் பேச முடியாதவர்கள் சீன மொழியில் பேச முடியும். இது 2 மொழி தெரியாதவங்க தமிழர்களிட கண்டிப்பாக தமிழ் தான் பேசுவேன். ஏன்னா மொழி என்பது இன்றைக்கி மக்களை எந்த அளவுக்கு இணைக்கும்னு எனக்கு தெரியும்.
இப்போ நீங்களே பக்கத்தில் நடந்து போகும்போது நீங்கள் வேறு மொழி பேசுவாங்க, சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா கேட்டால் நம்ம ஐயோ நம்ம மக்களே அப்படின்ற ஒரு 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 இணக்கத்தை கொண்டு வரது தான் மொழி. அந்த அடிப்படையில் இந்த 4 மொழி பயன்படுத்தும் போது மக்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு கனெக்ஷன்ஸ் உருவாகும் சார். அப்போ இந்த 4 மொழி எனக்கு 4 மொழி தெரியும். மலேசியாவில் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த 4 மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. நம்ம தமிழக மக்களுக்காக உங்களை டிவியில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக மலாய் மொழியில் சில சென்டென்சஸ் பேசி அதுக்கு தமிழில் அர்த்தம் சொல்ல முடியுமா? ப்ளஸ் சீன மொழியிலையும் சில சென்டென்சஸ். ஓகே. Selamat datang ke Malaysia. Kami sangat menyayangi semua warga Tamil Nadu. அதாவது மலேசியாவுக்கு கண்டிப்பாக வாங்க. மலேசியா மக்கள் தமிழக மக்கள் ரொம்ப அதிகமாக அன்போடும் பாசத்தோடும் இருக்கிறோம். இது நம்ம மொழி. இது மலாய் மொழி. சீன மொழியில் சொல்லணும்னா 各位大家好，我亲爱的印度朋友从தமிழ் நாடு到马来西亚你们来. அதாவது என்னென்னு பார்த்தீங்களா, இங்கே தமிழகத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக மலேசியாவுக்கு வாங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் என்று சீன மொழியிலும் பேசணும் சார். எக்ஸலண்ட். அதாவது உங்களுடைய தமிழ் கேட்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி மற்ற லாங்குவேஜும் ரொம்ப இனிமையாக இருக்குது. நீங்கள் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்காக அதை நீங்கள் வந்து மொழிபெயர்த்தீங்க. மலேசியாவிலேருந்து நீங்கள் நம்ம தமிழ்நாடு வந்து அதுவும் நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழக மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? ஒரு துணை அமைச்சராக, முதலாவது சக தமிழராகும் முதலாவது இந்த தந்தி டிவிக்கு நான் ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா நான் பல ஆண்டுகளாக அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் மற்றும் ஒரு எம்பியாகவும் இதுதான் முதல் முறை எனக்கு வந்து ஒரு டிவி இன்டர்வியூ, இந்த ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூ நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இதில் வந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம் மக்கள் எங்கே இருந்தாலும் வாழணும் என்ற எண்ணத்தோடு தந்தி டிவி நமக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அன்பாக இருப்போம், பிறரை மன்னித்து அரவணைத்து கொள்வோம், மற்றும் வந்து பிறருக்கு உதவி செய்வோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறோன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்மளோட அண்டை வீட்டுக்காரர்கள் ஒரு வேளை சாப்பிட்றாங்களான்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம மாற வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழும் காலம் ரொம்ப குறுகிய காலம். அதில் இந்த பொறாமை, வெறுப்புத்தன்மை இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம எதுவும் சாதிக்க போவது கிடையாது. அதனால் அன்பாக இருப்போம், பிறரை அரவணைப்போம், உதவி செய்வோம். இதுதான் நம்மளோட மனித நேயம். இதுதான் நம்மளோட ஒரு மனிதனோட ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பேசிக் ஹியூமன் பீங். இதை நம்ம இப்படி வாழும்பொழுது நம்ம வாழ்க்கையில் சிறந்த ஒரு விஷயம் நடக்கும். என்ன பார்த்திங்கன்னா, மன அமைதி. இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவை சார். அப்போ இங்கே இருக்கிற என்னோடய சொந்தங்கள், என்னோடய தொப்புள்குடி உறவுகள் என்ன சொல்ல வரேன்னா, அன்பாயிருங்க, பிறர் அரவணைத்துக் கொள்வோம், உதவி செய்வோம். இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு பின்காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு பிறர் உதவி செய்வாங்க. இந்த நல்ல எண்ணத்தோடும் நல்ல அன்போ இருப்பதும் என்னோடய வாழ்த்தும். மலேசியாவிலேருந்து எப்பொழுதும் ஆதரவு இருக்கும். அதே போல் தமிழக மக்கள் எப்பொழுதும் மலேசிய மக்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்ற மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் சார். தேங்க்யூ. பியூட்டிஃபுல் மெசேஜ் சார். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.